ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுவழி சுடரே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடர் வெற்றி கூட பேசக்கூடாது அப்படின்னு அபி சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் பேசாமையே இருக்காங்க. ஆனால் வெற்றியால் சுடர் கூட பேசாமையோ அவங்கள பார்க்காமையோ இருக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அவங்கள கம்பல் பண்ண வேண்டாம் அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. இருந்தாலும் கூட அவங்க கூட பேசினா மட்டும்தான் அவருக்கு உயிர் வாழவே பிடிக்குதுங்கிற அளவுக்கு வாழ்க்கையில் யாருமே எந்த ஒரு சொந்தமும் இல்லாமல் வாழ்ந்த ஒருத்தருக்கு அபி வரப்பிரசாதம் மாதிரி வந்தாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் கர்ணா மேலே இருக்கிற அந்த விசுவாசம் அபியை டோட்டலாக வெறுக்க வச்சிடுச்சு. கர்ணா பிளான் பண்ணி அபியையும் வெற்றியையும் பிரிச்சுட்டாரு. அதாவது அந்த வீட்டில் தெய்வம் மாதிரி இருந்தாங்க பார்வதி. அவங்கள கொன்னது நம்ம அபிதான் அப்படின்னு தெரிஞ்சதும் வெற்றிக்கு அதை ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி தான் அபியை நினச்சிக்கிட்டு இருக்காரு இன்னமும். பட் அவருக்கு அடிக்கடி சந்தேகம் வருது. அபி கொன்று இருந்தா, ஒருவேளை அபி கெட்டவளாக இருந்திருந்தா சுடர் இந்த அளவுக்கு அழகாக நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்க முடியாதுல்ல. அபியை பார்த்து அவள் கெட்டவளாக தானே இருந்திருப்பா. அந்த குரோதம் வக்ரம்லாம் அவளுக்கும் இருந்திருக்கும்ல. ஆனால் காசுக்கு சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரி சுடரை வளர்க்கலையே. ஒருவேளை அப்படி அபி மாதிரியே சுடர் வர்றதா இருந்திருந்தா இந்நேரம் நம்ம எது வாங்கி கொடுத்தாலும் அவன் வாங்கி இருந்திருக்கணும்ல. யார் எது வாங்கி கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கா. அடுத்தவங்களோட பொருளுக்கு எந்த இடத்துலையுமே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கா. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அபி அவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணியிருப்பாளா? அதுவும் பார்வதி அக்காலாம் அவள் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அவளை கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக நம்ம அபி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கலாமான்னு நம்ம ஆரம்பத்தில் யோசிச்சிருந்தாலும் இப்போது அவள் பண்ணியிருக்க மாட்டோலோன்னு தான் தோணுது. அவள் இத்தனை வருஷம் கழிச்சியும் அதே கான்ஃபிடென்ட்டோட நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்னா அப்போ ஏதோ நடந்திருக்கு தானே, இடையில என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தில் யாரை சந்தேகப்படுறது, யாரை நம்புறது அப்படின்னு அவருக்கு சின்னதாக ஒரு க்ளூ கூட கிடையாது. கர்ணா முதற்கொண்டு எல்லாரையுமே வெற்றி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே வீட்டில் எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்களையும் மைனூட்டாக நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக கர்ணா இந்த முறை மாட்டிடுவார் அப்படிங்கிறது தான் நம்ம வெற்றி கிட்ட. ஸ்வேதா கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்ணா இன்ச்சு பை இன்ச்சு நல்ல ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்வேதாவும் அதை நம்புகிறாங்க. எப்போவுமே அவங்க ஓவர் ஸ்மார்ட்டு. எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட நடவடிக்கையை பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எந்த மாதிரி ஆள் அப்படிங்கிற முதற்கொண்டு கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் கர்ணா விஷயத்தில் இத்தனை வருஷம் ஆகியும் அவங்களால எப்படி கண்டுபிடிக்காமல் இருக்க முடியுதுன்னு தான் தெரியல. ஏன்னா நம்ம கர்ணாலாம் அவ்வளோ டேஞ்சரான ஒரு மிருகம். அவரால் தான் இப்போது 2 குழந்தைங்க தன்னோட தாயை பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதாவது நம்ம மகேஷுக்கு அப்பாவோட பாசம் சும்மா மேலாப்பில் கிடைச்சாலும் அம்மா அப்படிங்கிற உறவு அவங்க லைஃப்பில் இருந்ததே கிடையாது. அவங்க விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க அம்மாவை அதாவது இப்படி தான் இருப்பாங்க, நம்ம கூட இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது கூட இல்லை. அதே மாதிரி தான் நம்ம சுடர் என்னதான் ஆரம்பத்தில் அபி கூட இருந்தாலும் இப்போ அவங்க கூட இருக்க முடியாதான்னு ஏங்குற அளவுக்கு அவங்க ஜெயிலையும் இந்த குழந்தை இங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வெற்றி அவரோட வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் பார்க்காதவர். அபியோட அந்த உறவு கிடைச்சதுக்கப்புறம் அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அபியையும் வெற்றிக்கிட்ட இருந்து நம்ம கர்ணா பிரித்து விட்டுட்டாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க துரோகங்களையும் இந்த மாதிரியான பாவங்களையும் பண்ணி வச்சிருக்காரு. அதையெல்லாம் எப்படி நம்ம ஸ்வேதா கண்டுபிடிக்காமல் இருக்காங்க? ஏதாவது ஒரு இடத்துல கூடவா இப்போ வரைக்கும் சந்தேகம் வந்திருக்காதுங்கிறது ஒன்று இருக்குது. 10 வருஷம் ஆகியும் இப்போ வரைக்கும் அந்த குழந்தை அதாவது மகேஷ் விஷயத்தில் இன்னமும் கர்ணா பாசமாக இருக்காருன்னு ஸ்வேதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்வேதா மேலே இருக்கிற அந்த அஃபெக்ஷனால் மட்டும்தான் நம்ம கர்ணா எல்லா இடத்துலையும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்ருக்காரு. இந்த இடத்துல நம்ம வெற்றிக்கு அந்த சந்தேகம் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகுது. ஸ்வேதா கிட்ட அன்பாக இருக்கவே மாட்டார் அப்படின்னு நினச்சோம். பார்வதி அக்கா மேலே இருக்கிற பாசம் கண்டிப்பாக ஸ்வேதா மேலே வராதுன்னு நினச்சோம். இவன் என்னடனா ஸ்வேதா கிட்ட நல்லா பேசுகிறானே, அப்போ இவன் மனசில் என்ன இருக்குது, பார்வதி அக்கா மேலே வச்ச பாசம் உண்மைதானா அப்படின்னும் அபி கொலை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அவர் நினச்சதுலேருந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்ணில் பார்க்கறதுனால வெற்றி கர்ணாவை தான் அதிகமாக சந்தேகப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சுடர் ரொம்ப சோகமாக இருக்காங்க. பேசவே மாட்டேங்கிறாங்க வெற்றி கூட. ஆனாலும் பேசணும்னு அவங்களுக்கு மனசு துடிக்குது. பட் அபிகிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க பேச மாட்டேன்னு. கர்ணா வெற்றியை பற்றி பேசினாலே நம்ம அபிக்கு கர்ணாவோட பயம் தான் வருது. சுடரை கொன்னுடுவாங்க அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சுடர் பேசினாலும் கூட எதுக்காக இப்படி கேப்டன் அவரை பற்றி பேசிட்டு இருக்க, நீ சின்ன குழந்தை, உனக்கு புரியாது அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாலும் நம்ம சுடர் அபியோட வார்த்தையை மீறி வெற்றி கூட பேசக்கூடாது. அவர் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு தெரியாமல் அபிக்கு தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பொதுவாக சுடர் பொய் சொல்லவே மாட்டாங்க. வெற்றி விஷயத்தில் அவங்க நிறைய பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த விஷயத்தையும் அபிகிட்ட மறைச்சிட்டாங்க, அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு. 2வது நம்ம அபி சொன்ன மாதிரி
பேசவே முடியாது அப்படின்னு முடிவில் இருக்கும்போது தான் வெற்றிக்கு சுடர் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பார்க்கணும், பேசணும் அப்படின்லாம் தோணுது. என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சிருக்கா, இதுக்கும் அபி தண்டனை அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அபியும் சுடரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் வெற்றி சொன்ன அந்த சாட்சி தான். இது கூட அவருக்கு தெரியல இன்னுமே. இப்போது நம்ம சுடர் வந்து ஸ்கூலுக்கு வரும்போதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அபியே வந்து சுடரை கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சில நேரத்தில் ஆட்டோவில் அனுப்புறது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. சுடர் தனியாகவே வந்தாலும் கூட வெற்றி ட்ரை பண்ணாலும் சுடர் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம வெற்றி வந்து போகிறாரு ஸ்கூலுக்கு சுடரை பார்க்குறதுக்கு. அவங்க உட்காந்துட்டு ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு, பாப்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்டயே இருக்கா அங்கிள் அப்படின்னு பார்த்தா வாட்டர் பாட்டிலில் இல்லை. சுடர்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பாப்பா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அந்த கேப்பில் சுடர்கிட்ட பேசலான்னு நினச்சி பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஆனால் சுடர் எதுவுமே பேசுறதில்ல. சுடர், நீ என் கூட பேசுடா, உன்னை என்னால் பார்க்காமையோ பேசாமையோ இருக்கவே முடியல. நீ ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என் கூட பேசாமல் இருக்கேன், உன் அம்மா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஏன்டா இத்தனை நாள் என்கிட்ட பேசினேன், அப்போது உன் அம்மா என்னை பார்த்ததுலேருந்து தான் நான் கெட்டவனே நினச்சிட்டு இருக்காங்களா, அதனால தான் என் கூட பேச வேண்டாம்னு சொல்கிறாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சுடருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசவும் கூடாது, பட் நம்ம என்ன நினைக்கிறோன்னு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் எழுதுகிறாங்க. அம்மா சொன்ன மாதிரி தான் நான் நடந்துப்பேன், அம்மா உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படின்னும் ஒரு அழுகையோட கண்ணீரோடு எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வெற்றிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவங்க பாட்டுக்கு அவங்க திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. சுடர் அப்படின்னு சொல்லி வெற்றி கூப்பிடுறாரு. அப்போ தான் நம்ம சுடர் ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. என் கூட பேச மாட்டியாடா, உன்னை பார்க்காமலோ பேசாமலோ எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அங்கேயே மண்டிட்டு அழவும் செய்கிறாரு. இனிமே நீ என்கிட்ட பேச மாட்டே அப்படின்னா இதுதான் நீ என்னை பார்க்குற கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடரால் அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியல. அப்படியே பேகை போட்டுட்டு ஓடி வந்து வெற்றியை ஹக் பண்ணிக்கிட்டு, கேப்டன் அப்படி சொல்லாதீங்க கேப்டன், நீங்கள் எங்கேயும் அதாவது உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும் கேப்டன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா என் கூட பேச மாட்டேங்கிறேன், உன் அம்மா மேலே உனக்கு இருக்க பாசம் என் மேலே கொஞ்சம் கூட இல்லையா, உன் அம்மா சொல்லிட்டா என் கூட பேச மாட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. என் அம்மா என் கூட இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. என் அம்மா ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா கேப்டன், எனக்காக மட்டும்தான் அவங்க உயிர் வாழ்ந்துதான் சொல்லுவாங்க, இல்லாட்டினா எப்போவோ செத்து போயிருப்பாங்களாமா. நான் இருக்கேன் அவங்க வயிற்றுக்குள்ளே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உயிர் வாழணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வந்துச்சா. அவங்க எங்கள் அப்பாவை அளவுக்கு அதிகமாக நேசிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா தான் நானும் எங்கள் அம்மாவும் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவரை டோட்டலாக வெறுத்துட்டு செத்துடலான்னு எங்கள் அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க ஜெயிலுக்கு வரும்போது. அப்போது நான் அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சதுமே அவங்க உயிர் வாழணும், அதுவும் எனக்காக உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க கேப்டன். அவங்கள போய் நான் எப்படி ஹர்ட் பண்ண முடியும், உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு, நீ என் கூட பேசுறது உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இருந்தா அப்படின்னு, தெரியலனாலும் பொய் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்றாங்க. நீ என்ன உண்மையாவேவா சொல்கிற, என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தல அதை சொன்னி அவன் அம்முக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உடம்புக்கு முடியாமல் இருந்தீங்க, உங்களை பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி தாண்டா இதுவும், உன் அம்மா கிட்ட சொல்லாத, நீ என்கிட்ட பேசுகிற விஷயத்த உன் அம்மா என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ, எப்போ என் கூட பேச சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நான் இதுக்கு முன்னாடியே பேசிட்டு தான் இருந்தேன் அம்மான்னு சொல்லிடு அப்படின்றாங்க. இல்லை அதுக்கெல்லாம் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, எப்படியாவது அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு, தியா தருண் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறியா, நான் வேணா அவங்க கிட்ட பேசவா அப்படின்னு. இல்லை கேப்டன், வீட்டில் யாருமே பேசிக்கிறது இல்லை, நான் அம்மா தனியாக இருக்கோம், அவங்க எல்லாரும் தனியாக இருக்காங்க, எங்கள் கூட வீட்டில் பேசுகிறதே இல்லை, தருண் மட்டும்தான் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக என்கிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, பயப்படாத, தருண் போய் சொல்ல போகிறதில்ல, அதே மாதிரி தியா இந்த விஷயத்தில் தலையிட போகிறதில்ல, நீ பயப்படாத அப்படின்றாங்க. சரிங்க கேப்டன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு ஹக் பண்ணி அழுகுறாரு நம்ம வெற்றி. அப்போது ஏன் கேப்டன் அழுகுறீங்க, நான் உங்ககிட்ட பேசினா நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, நீங்கள் என் கூட பேசினா எனக்குமே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அம்மா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, உன் அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி வெற்றி வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அபியை பற்றி ஒரு வார்த்தை ஏதாவது தப்பாக பேசினாரு வெற்றி அப்படின்னா கண்டிப்பாக சுடர் அப்படியே வெறுத்துருவாங்க வெற்றியை. அந்த அளவுக்கு சுடர் வந்து அம்மு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து சுடர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுடு, நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில் போவோமா அப்படின்னு கேட்குறாங்க. வெளியிலையா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு 2 நாள் லீவ் போட்டிருக்கேன், அது தெரிஞ்சாலே அம்மா கோச்சுப்பாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நான் வேணா நர்மதா மேம் கிட்ட பேசுகிறேன், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ ஸ்கூல் கட் அடிச்சுடு, நீ என் கூட வா, நம்ம வெளியில் போகலாம், நீ எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு
போகிறேன். இதுக்கு முன்னாடி பிக்னிக் போனாங்க ஸ்கூல்லேருந்து, அதுக்கு கூட நீ போகலல்ல அப்படின்றாங்க. இல்லை கேப்டன் நான் வரல அப்படின்னு. ப்ளீஸ் சுடர் என் கூட வாடா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. சரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு ஏதோ எக்ஸாம் இல்லைல்ல அப்படின்னு. நாளைக்கு ஸ்டடி லீவ் விடுறதா இருந்தாங்க, ஆனால் வீட்டில் யாரும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஸ்கூல்லேயே வந்து படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேடா தங்கம், நாளைக்கு நீ என் கூட வர, நான் ப்ரிப்பேர்டாக வரேன், உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நானே வாங்கி தரேன். நீ ஸ்கூல் பேகு உன்னோட லஞ்ச் பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வந்துரு. ஆஸ் யூஷுவல் நீ ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் அம்முக்கு தெரிஞ்சால் சந்தேகம் வரும் அப்படின்னு. சரி நானே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க கேப்டன் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சுடர் இதை பற்றி அம்முக்கிட்ட உளராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க திருடு பார்வையும் இதுக்கு முன்னாடி இருந்த சோகம் இப்போ இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப டவுட்டாக இருக்குது அபிக்கு. என்ன சுடர் கேப்டன் கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமோ நீங்கள் பேச வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் பேச போகிறேன் அப்படின்றாங்க. இல்லையே நீ இத்தனை நாள் ரொம்ப சோகமாக இருந்த, இப்போ என்ன நார்மலாக இருக்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அம்மோ என்ன நம்ப மாட்டிங்களா? நிஜமாவே நான் கேப்டன் கூட பேசுறதில்ல, நீங்கள் தான் எனக்கு முக்கியம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் கேப்டன் கிட்ட பேசவே மாட்டேன். தருண் தான் இனிமேல் பேசாத, அத்தை கோச்சிப்பாங்க, அத்தை அழுகிறது தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்லாம் திட்டினானா, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. நான் சொல்லி புரியலை, தருண் சொல்லி உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் 2 பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சுடர் எந்திரிச்சு வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன சுடர் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லையே நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு ஸ்கூலுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்புறாங்க. ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற அப்படின்னு. இல்லாமோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க கிளாஸில் வந்து உட்காந்துட்டு, அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு. ஏன் இன்னைக்கு தியா லேட்டாக போகிறா ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலாமோ நான் ஃபஸ்ட் ரேங்க்கு அவள் செகண்ட் ரேங்க் அப்படிங்கிறதுனால அவள் அதிகமாக இப்போ படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறா. அவளுக்கு நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னே கொஞ்சம் கோபம் இருக்க தான் செய்யுது அப்படின்றாங்க. நீ வேணா இந்த முறை விட்டு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமோ நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க படிக்கிற விஷயத்தில் மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, முடிஞ்சால் அவங்களையும் நம்ம கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்னு. நான் தியா கூட பேசுகிறதா இருந்தால், நான் சொல்கிறது அவள் கேட்குறதா இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அவளுக்கு தமிழ் தான் அம்மோ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி பேசிக்கிட்டே டைம் ஆகிடுச்சு பாரு, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்றாங்க. பாய் அம்மோ அப்படின்னு அவங்கள கீழே வர சொல்கிறாங்க. வர சொல்லி அவங்க கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு பத்திரமா இருங்க அம்மோ அப்படின்றாங்க. என்னடா இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு. தெரியல அம்மோ தோணுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுடர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் தான் தருணை மீட் பண்ணுறாங்க. தருண் நான் இன்றைக்கி கேப்டன் கூட வெளியில் போகிறேன், நீ யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்றாங்க. தியா சொல்லிட்டா அப்படின்னு. தியா என்ன அம்முக்கிட்ட பேசுகிறாளா சொல்கிறதுக்கு? அவள் சொல்ல மாட்டா, நீயும் சொல்லிடாத, கண்டுக்காத, நான் இன்னைக்கு லீவ் போட்டேன்னு சொல்லிடு தியா கேட்டாள்னா அப்படின்றாங்க. சரி சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் முடிகிற டைமுக்கு கரெக்டாக வந்துடு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியும் சுடரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுடர். வெற்றி அதுக்கு மேலே முகம் முழுக்க சிரிப்பு. இப்போது நம்ம கூட, அதாவது வெற்றி கூட புலியும் இருக்காரு. அவங்க 3 பேரும் சேர்ந்து அவரோட காரில் வெளியில் கிளம்புறாங்க. நிறைய இடத்துக்கு போகிறாங்க. சின்னதாக ஒரு அருவி மாதிரி இருக்குது, அங்கே சுடர் குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள பத்திரமா நனைய வச்சு அந்த அருவியில் அதுக்கப்புறமா அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஃபேமஸோ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா ஒரு பொருட்காட்சி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய விளையாடுற திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் விளையாடினதே இல்லை அப்படின்னு சுடர் கேட்க, இங்கே இருக்கிற எல்லா கேமையும் நீ விளையாடணும் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே, அதாவது எல்லா ரைட்லேயும் உட்கார வைக்கிறாங்க. அங்கே ஜெயிண்ட் வீல் ஒன்று இருக்குது, அதில் சுடர் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போது நம்ம வேணா உட்காரலாமா, நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு போனால் இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. சுடர் முதல்ல பயப்படுறாங்க. இல்லை சுடர் ஒன்றும் பயப்படாத, அங்கே பாரு உன்னை விட சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தான் ஃபோர்ஸ் பண்ணி அதில் உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு பயம் போயிடுது. ஆரம்பத்தில் பயந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் பயம் போயிடுது. திடீர்னு அதில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு செயின் கலண்டு விழுந்து அந்த 4-5 பாக்ஸ் கீழே விழுது. அதில் சுடருக்கு பலத்த காயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆபத்தில் சிக்கிக்கிட்ட குழந்தைங்களை எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சுடருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கிற விஷயம் அபிக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது? எப்படியும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அபியை சரி பண்ணி கூட்டிகிட்டு போய் விட முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படின்னு நேரம் நெருங்க பதறிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி சுடருக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் வெற்றி கூட பேசினதுக்காக அபி என்ன முடிவு பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி. அதுவும் சுடர் கொஞ்ச நேரம் கண் முழிக்காமல் இருந்ததுக்கு ரொம்ப பயந்துட்டார் வெற்றி. பயத்தில் ஒரு அதிர்ச்சியில் தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. மற்றபடி சரியாயிட்டாங்க அப்படின்னு
டாக்டர் சொல்லிட்டாங்க. காலில் இருக்கிற வலி குறையிறதுக்கு லேசாக வந்து அவங்க தூங்குறதுக்கு மருந்து கொடுத்துருக்கோம். அவங்க தூங்கி எந்திரிக்கட்டும், அதுக்கப்புறமா காலில் சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு வெற்றியும் குழந்தை கூடவே இருந்ததா பார்த்துக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம அபிக்கு வந்து தெரிஞ்சிருது. ஆக்சுவலாக ஸ்கூல் முடிஞ்சு தருண் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சுடர் மட்டும் இன்னும் வரலையேன்னு தேடிட்டு இருக்காங்க. தருணுக்கிட்ட கூப்பிட்டு என்னாச்சு, ஏன் சுடர் வரலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பும்போது, அத்தை ஒரு நிமிஷம், சுடர் கேப்டன் கூட வெளியில் போயிருக்கா, அவர் கூட்டிகிட்டு வந்து விட்டுடுவார், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகமாக பதற்றம் ஆகுறாங்க. சுடர் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எதுக்கும் வெற்றிக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விட சொல்லுவோம் அப்படின்னு ஏற்கனவே இந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்கல்ல, அதாவது தருண் கிட்ட இருக்கிற ஃபோனுக்கு அந்த ஃபோன்லேருந்து கால் பண்ணி தர சொல்கிறாங்க. வெற்றியோட நம்பருக்கு கால் பண்ணும்போது அவங்க எடுக்கிறாங்க. வீட்டில் தேடுறாங்க போல், சொல்லிடலாம் அப்படின்ட்டு. நான் அபி பேசுகிறேன் அப்படின்னும் போது சொல்லு அப்படின்றாரு. சுடர் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் வந்து இங்கே என் கூட தான் இருக்கா அப்படின்னு, அவளை உடனே கூட்டிகிட்டு வந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேட்டு பதற்றமாகாத, அவளுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்டு, அவள் ஜெயிண்ட் வீலில் விளையாடணும்னு நினச்சா அது ஒரு விபத்து ஆயிடுச்சு, அதனால அவளுக்கு காலில் வந்து சின்னதாக ஒரு எலும்பு முறிவுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அது முழுசாக அதாவது ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்கல, சர்ஜரி ஏதோ பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா அப்படின்ட்டு. இதை கேட்ட உடனே எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அபி அங்கே போகிறாங்க. டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப பதற்றமாகறாங்க. 3 மாதம் சுடர் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை சின்ன குழந்தைங்கிறதுனால அந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 3 மாதம் வரைக்கும் குழந்தை ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அவளுக்கு கால் பழைய மாதிரி நார்மல் ஆகும், இல்லாட்டினா அவள் ஒரு மாதிரி நொண்டி நடக்கிற மாதிரி கூட ஆயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே அபி பயங்கரமாக கோவப்படுறாங்க. எனக்கு கூட தெரியாமல் என் குழந்தைய எங்கடா கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. வெற்றி கேட்குறாரு, என்னது உன் குழந்தையா அப்படின்னு. அப்போது திருன்னு முழிக்கிறாங்க அபி. ஆமாம், அவள் ஏன் குழந்தை தான், என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவள் என்னோட குழந்தையும் தானே அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. எங்கேருந்து வந்த, இத்தனை வருஷம் கழிச்சு நீ திடீர் அப்பாவா வந்துட்டியா நீ அப்படின்றாங்க. அவள் உன் வயிற்றில் இருக்காங்கிற விஷயத்தையோ இல்லை அவள் பிறந்திருக்காங்கிற விஷயத்தையோ என்கிட்ட சொன்னியா? 10 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்க ஜெயிலில் இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புனப்போ நான் ஒருத்த உயிரோடு தானே இருக்கேன், என்கிட்ட என் குழந்தைய ஒப்படைக்கிறதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை, ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற, என் வாழ்க்கையில் யாருமே இல்லாதப்போ நீ என் வாழ்க்கையில் விடிவெள்ளி மாதிரி வந்த, ஆனால் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்ட. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அந்த குழந்தைய கடவுளை பார்த்து கொடுத்துருக்காரு, ஆனால் அந்த குழந்தைய கூட என்கிட்ட சொல்லாமல் இத்தனை நாள் மறைச்சிட்டல்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சுடர் என் பொண்ணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் அவகிட்ட நான் சொல்லாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் உன்னோட தியாகத்துக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணுன்னு தான் அப்படின்னு வெற்றி சொல்ல, நான் என்னப்பா தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. நீ பண்ணினது தியாகம் தான், உன் குழந்தைக்காக நீ உயிர் வாழணும்னு நினச்சி வாழ்ந்திருக்க, அந்த குழந்தைய நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்க. நானுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நீ பார்வதி அக்காவை கொலை பண்ணலை அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஆனால் கொலை பண்ணது யார் அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பாக உனக்கு இருக்கும், இல்லைனா அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் நீ ஏன் அதை பற்றி எப்போவுமே சொல்லாமையே விட்டுட்ட, இப்போ கேட்குற அந்த உண்மையை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அபி கர்ணா பேரை சொல்லிடுவாங்களா, அப்படி கர்ணாவோட பேரை சொன்னால் வெற்றி அதை நம்புவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.